வணக்கம் சொந்தங்களே. இன்று 9/9/2025 மேஷ ராசிக்கான சிறப்புகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேசம் ராசி அன்பர்களே, உழைப்பில் கண்ணும் கருத்துமாய் இருக்கும் மேச ராசிக்காரர்கள் தான் ஆவாங்க. இவங்களின் குணத்தையும் பண்பையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, மேச ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க மேச ராசிக்காரங்க. பொதுவாகவே இவங்க செவ்வாய் ராசியை தான் நாதனாக கொண்டிருக்கிறாங்க. கோப குணத்தையும் பிடிவாதத்தையும் முரட்டு சுபாவங்களையும் கொண்டு இருக்கிறவங்க தான் மேச ராசிக்காரவங்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் இவங்க யார் யார் கூடலாம் நட்பாக இருப்பாங்க, எந்த ராசிக்கார் கூட நட்பாக இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். மேச ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க கூட ரொம்ப நட்பாக பழகுவாங்க. இது உண்மைன்னா மறக்காமல் நீங்கள் 100% உண்மைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது தவிர சிம்மம், தனுசு, மிதுன ராசிக்காரங்களுக்குள்ளேயும் நண்பராக தான் இருப்பாங்க. ஆனால் கும்ப ராசிக்காரங்களை விட ஓரளவுக்கு கம்மியாக தான் இந்த ராசி கூட இருப்பாங்க. இவங்களுடைய குணம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க உடல் வலிமையும் மன வலிமையும் மிக்கவராக தான் இருப்பாங்க. ஒரு வேலை எடுத்தால் அது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அயராத உழைக்கும் குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு காரியத்திலையும் தன்னம்பிக்கையோடு தான் செயல்படுவாங்க. இவங்க எப்போதும் தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்கள். ஒரு இடத்துக்கு போகிறோன்னா இவங்க அப்படியே கம்முனி அடங்கி போகிறவங்க கிடையாது. அந்த இடத்துல இருக்கிறவங்களையும் அடக்கி அவங்க கிட்ட ஜெயிக்கிற விதமாக பேசிட்டு வரவங்க இந்த ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட அடிப்பணியாத குணமும் கொண்டவங்களாக தான் மேசராசி அன்புக்காரருங்க இருப்பாங்க. இவங்க கடந்த காலத்தை பற்றி நினைக்காம எதிர்காலத்தை பற்றியும் சிந்தித்து செயலாற்றும் திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. காதலில் நாயகனாக திகழ்வார். ஆனால் இவர்கள் எதிலும் நாட்டம் இல்லாமலும் எதற்கும் திருப்தி அடையாதவர்களாக இருப்பார். ஒரு விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்த எப்பயுமே ஒரு திருப்தியாக முடித்தோம் செஞ்சோம் அப்படின்றது இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கவே இருக்காது. இவங்களுக்கு லவ் பண்ணுற குணம் இருக்கிறபடியாக இருந்தாலும் இவங்களுடைய எண்ணம் உயரணும், வேற ஒன்றத்தை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள காதலில் விழாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ராசிக்காரங்க. இவங்க நிச்சயமாக தெய்வ வழிபாடு மிக்கவங்களாக தான் இருப்பாங்க. அதாவது தெய்வத்து மேலே அளவில்லா பிரியம் கொண்டவராக இருப்பாங்க. யாராலையும் முடியாத காரியம் செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து முடித்து பெயர் எடுப்பதே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காவல்துறை, இராணுவம், விஞ்ஞானம், மின்சாரம் மற்றும் வேறு ஏதாவது கவர்மெண்ட் வேலையை பற்றி இவங்களுக்கு இப்போ வேலை செய்யறதுல ரொம்ப சிறப்பானதாக அமையும். மேசராசிக்காரங்க பொதுவாக நேர்மையானவர்கள். இவர்கள் மற்றவர்கள் உதவி செய்வதில் அதிக ஈடுபாடுடன் இருப்பார். தனக்கென்னலாம் கூட பரவாயில்லைங்க, நமக்கு தான் தனக்கு மிஞ்சிய தானம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ராசிக்காரங்க அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, வந்தவங்கள வாங்கன்னு சொல்கிறதும் அவங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுலையும் தாராள குணம் கொண்டவங்களாக தான் மேஷ ராசிக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவங்கள மதிக்கிறதுல இவங்கள மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. மரியாதை கொடுக்கறதுல அவங்கள சீனே அவங்க சொல்லியிருந்தாலும் அவங்க நம்ம வீடு தேடி வந்தால் உடனே எதையும் எதிர்பார்க்காம வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றவங்க தான் மேஷ ராசிக்காரங்க. அதே மாதிரி அடுத்தவங்க மேலே வீண் பழி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக பேச மாட்டாங்க. தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் இருக்கவங்களா தான் இருப்பாங்க. இவங்க கூட பிறந்தவங்களும் நல்ல ஒரு நிமிர்ந்து நன்னடையும் நல்ல ஒரு கம்பீரமாக இருக்கிற ஆளாக தான் இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடம் எங்கே போனாலுமே அங்கே ஒரு 100 பேர் இருக்கிற மாதிரி பலமாக இருக்கிற மாதிரி தான் மேஷ ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கிற அளவுக்கு வருவாய் இருக்காது. நம்ம கையில் பணம் இருக்கும் தான், நம்ம தான் தாராள மனசாச்சே, எல்லாருக்கும் கொடுத்துருவோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா பொய் சொல்ல தெரியாது. அவங்களுக்கு போய் நம்ம செய்வோன்னு போய் செஞ்சதுனால எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடி போனாலும் இவங்களால பணத்தை மட்டும் சேகரிக்க முடியவே முடியாது. ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுலையும் பேசுகிறதுலையும் இவங்கள மாதிரி வல்லவரும் கிடையாதுங்க. அதே மாதிரி இவங்களை எளிதில் ஏமாற்றி காரியத்தை சாதிச்சுக்க முடியும். சாதிக்கிறதுனா எப்படின்னு பார்த்தீங்களா, பாசத்தால் இவங்களை ஏமாற்றி சாதிச்சுக்கலாம். அதே மாதிரி இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உயர பெற்றவர்களாகவும் தான் இருப்பாங்க. இவங்க குடும்பத்திற்காக உழைக்கும் உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க தாங்க மேஷராசிக்காரங்க. இவங்க இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற உடை அணிஞ்சிட்டு போங்க. அதே மாதிரி வழிபடுற கடவுள் முருகனாக இருக்கட்டும்.
அதிபதி வந்து செவ்வாயில் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கணும். டெய்லியும் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய உறவினர்கள் ராசி, குடும்பத்தினருடைய ராசியை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்காங்க. நல்ல நேரம் பிறக்குது அப்படின்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைப்பதன் மூலம் இன்றும் நல்ல நல்ல கருத்துக்கள், மனதிற்கு லேசான கருத்துகள், கஷ்டமில்லாமல் இன்பமாக வாழ வேண்டியதற்கான கருத்துக்கள் சொல்லிட்டு அனைத்து தகவல்களும் இந்த சேனலில் பகிர்வதற்காக உங்களுக்காக நான் வந்திருக்க மக்களே. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.